தன்னோட அண்ணன் ராமன் பேச்சையே ஏன் தம்பி லட்சுமணன் மீறினாரு, மனதையே உருக்கிற அந்த கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை ராஜா ராமனை சந்திக்க காலதேவன் முனிவர் வேடத்துல அயோத்திக்கு வருவாரு. அப்ப நம்ம மன்னன் ராமனும் அவரை தன்னோட அறைக்குள்ள அழைச்சிட்டு போய் உரையாட தொடங்குவாரு. அந்த சமயம் ராமர் தன்னோட தம்பி லட்சுமணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா, யாரையும் உள்ளே அனுமதிக்காதே, மீறினால் அவர்களுக்கு மரண தண்டனை. இப்படி ராமர் ஆணையிட தம்பி லட்சுமணனும் அறைக்கு வெளியே காவல் காப்பாரு. அந்த நேரம் கோவக்கார துர்வாச முனிவர் ராமரை பார்க்க அயோத்திக்கு வருவாரு. ஆனா அப்ப காவலுக்கு நின்றுட்டு இருந்த லட்சுமணன் துர்வாச முனிவரை அனுமதிக்க மறுப்பாரு. இதனால கோபமடைந்த துர்வாச முனிவர், நீ என்னை அனுமதிக்க மறுத்தால் இந்த அயோத்தி நகரத்தை எரித்து சாம்பலாக்கி விடுவேன். இப்படி துர்வாச முனிவர் சொல்ல உடனே பயந்த லட்சுமணன் நாட்டோட நலனுக்காக ராமரோட பேச்சை மீறி ராமரை பார்க்க துர்வாச முனிவர் அறைக்குள்ள அழைச்சிட்டு முதல் ஆளா போவாரு. இதனால ராமரும் வேற வழி இல்லாம கண்ணீரோட தான் தம்பி லட்சுமணனுக்கு மரண தண்டனையை கொடுப்பாரு. இதனால லட்சுமணனும் ரொம்ப சோகமான முறையில சரையு நதியில இறங்கி நாட்டுக்காக ஜலசமாதி அடைவாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்காகவும் தன்னோட அண்ணன் ராமனோட சொல்லுக்காகவும் தான் உயிரியே விட்ட லட்சுமணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.